ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க, சரிங்களா? முக்கியமான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆந்தேதி, ஏப்ரல் 15ஆந்தேதியே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆந்தேதியோட முடியுது, ஓகேங்களா? அடுத்த மாதம் 14ஆந்தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், க்ளோசிங் டேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டும் சொல்கிறாங்க. எப்போனா 15 மேலேருந்து 24 மே வரைக்கும் டைம் தராங்க. ஒரு 10 நாள் டைம் தராங்க. அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணிக்கலாம், சரிங்களா? மே 15லேருந்து 24 வரைக்கும் டைம் தராங்க, சரிங்களா? மே மாதத்தில் ஒரு 10 நாள் டைம் தராங்க. அப்போ அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷனோ இல்லை மாடிஃபிகேஷனோ பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டு தான் இப்போது இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கான்ஸ்டபுள், அதில் 4200 வேகன்சி சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து சப் இன்ஸ்பெக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை வேகன்சினா 452 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 452 வேகன்சி. இனிஷியல் பே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது 20லேருந்து 25 வயசு, இல்லைனா 20லேருந்து 28 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ்ட் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசின்னா அவங்களுக்கு தனித்தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு அதில் எஸ்சி எஸ்டி, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த அதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையும் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, அப்புறம் எந்த கேஸ்ட்டில் வரீங்க அப்படின்றத செக் பண்ணி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனானு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டேட் ஆஃப் பர்த்து ஒரு கேஸ்ட் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், எந்த வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 96க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2004க்குள்ளே பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்திருந்தா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கெலாம் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இதையும் செக் பண்ணிங்க. அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே வந்து கேண்டிடேட் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான், இங்கே சொல்லலை. அன்னெக்சர் ஏல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலு மைனாரிட்டிஸ், அதாவது எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த இந்த ஸ்லாட் நம்பர் 2 இருக்குது பார்த்தீங்களா? இதை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா? மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா யாரெல்லாம் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் செய்யப்படும். பேங்க் சார்ஜ் வந்து அப்ளிகேபிள், சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் 500 ரூபா பே பண்ணியிருந்தீங்க அந்த கேட்டகரினா உங்களுக்கு 400 ரூபா மினிமம் வந்து ரீஃபண்ட் ஆகும். 250 ரூபா அந்த கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 250யும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். பேங்க் சார்ஜஸ் வந்து அப்ளிகேபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சிபிடி வந்து அப்பியர் ஆகிருக்கணும், சரிங்களா? அப்புறம் ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ்னால் என்னென்ன க்ரைட்டேரியா இருக்கணும்,
அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க பாருங்க. அதாவது எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ்னா இன்கம் வந்து லெஸ் தென் 50,000 இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அததான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ரீஃபண்டுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வந்து கிளியரா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது குடுத்துருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற முக்கியமான விஷயம்னு பார்க்குறப்போ, எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு வந்து அதில வந்து அவங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணுன்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. லேண்ட்லேருந்து, இன்கம்லேருந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றத அங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணும். அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது எப்படி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னா ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ்ஸு. சரிங்களா? இது 3 ஸ்டேஜஸ் முடிஞ்சா தான் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதுக்கான சிலபஸ் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ம அ டைமிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைமிங் வந்து 1 1/2 ஹவர்ஸ் சரிங்களா? 90 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. 120 கொஸ்டின்ஸு. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேபோல நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. சரிங்களா? 1/3 நெகட்டிவ் மார்க். ஒரு ராங் ஆன்ஸருக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எக்கனாமிக் வீக் ஓபிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35%, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஜெனரல் எக்கனாமிக் வீக் ஓபிசிக்கு வந்து 35%, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 30% சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சிபிடி சிலபஸ். அதாவது அரித்மெட்டிக் 35 மார்க், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35 மார்க்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸ். சரிங்களா? குரூப் டி படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஜெனரல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ப்ளஸ் ஜெனரல் அவேர்னஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சிலபஸ் தான். அதே போல் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் தான். சரிங்களா? வெறும் 30, 35 மார்க் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் பாஸ் ஆகிடுவீங்க. அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கணும். சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் மேல் எப்படி இருக்கணும், சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்கணும், மெடிக்கல் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைட்டு, செஸ்ட்டு எல்லாமே எப்படி இருக்கணுன்றதை இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து கிரவுண்டில் வந்து என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்ன்றது தாங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1600, 800 மீட்டர் வந்து ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் ஃபார்மேட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் எப்படி இருக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பாருங்கள். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் கார் ஃபோட்டோகிராஃபு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. சரிங்களா? அப்புறம் எக்கனாமிக் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். உங்களுக்கு நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் எலிஜிபிள் ஆகிறீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், எல்லா சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்டேஜையும் தாண்டிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஜாப் அலாட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்கே பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்கிறேங்க, கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் அ லீஸ்ட் 12 காப்பீஸ் ஆஃப் சேம் ஃபோட்டோகிராஃப் ஃபியூச்சர் யூஸ் டூரிங் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? 12 காப்பீஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டும் முக்கியம். அதே போல் அது என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்லி அதாவது ஆன்லைன் மேண்டரி ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன சைஸில் இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெப்சைட்ஸ் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்ஸ். நம்ம சென்னை ரீஜனுக்கு இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 15 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ் உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜ். சரிங்களா? அதில் தமிழுமே இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 15 லாங்குவேஜில் நடக்குது எக்ஸாம் மட்டும் தமிழ்.
இருக்கு பாருங்க தமிழ். சரிங்களா? தமிழ்லையுமே எக்ஸாம் நடக்கும். எந்த பிரச்சனையுமே இல்ல. மொத்தம் 15 லாங்குவேஜ்ல இருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவோ, காமனா இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் எடுத்துங்க. இல்லன்னா தமிழ் வேணும்னா தமிழ் எடுத்துங்க. சரிங்களா? மொத்தம் 15 லாங்குவேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க். சரிங்களா? ஒரு ராங் ஆன்சருக்கு. அதையும் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கரெக்ஷன் டேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 14 மேலேருந்து 15 மேலேருந்து 24 மே வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் லாஸ்ட் டேட்டு 14 மே தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இல்லை அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக சிபிடி டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து வெப்சைட் மூலயமா நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வார்னிங், ஜாப் ஸ்கேம் பற்றி இங்கே வார்னிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ரிவேஷன்ஸ் இங்கே என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது கிராஜுவேட் எனி டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? 35,400 பே ஸ்கேலு, ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதுன்றத அங்கே சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க இது வந்து எலிஜிபிள். சரிங்களா? அப்புறம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக வந்து கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 45 வேகன்சி சொல்லிட்டு அந்த 452 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 452 வேகன்சியை மேல் ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு பிரித்து கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் முக்கியமான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு அதுன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் வீக்ஸ் அவங்களுக்கு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரஃப் ஷீட் எடுத்துங்க. ரஃப் ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த க்ரைட்டேரியாவில் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம் இது 15 ஏப்ரல்லே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? 14 மேவோட க்ளோஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.